ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 17/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. டபுள் அகிம்சையாளராக ஆகக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு கவனம் வைக்க வேண்டும் என்று. பதில்: யாருக்குமே துக்கம் ஏற்படும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது என்று கவனம் வைக்க வேண்டும். ஏனெனில் வார்த்தைகளினால் துக்கம் கொடுப்பது கூட இம்சை ஆகும். நாம் தேவதை ஆகப் போகின்றவர்கள். எனவே நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். உணவு பழக்கங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எதில் மறைமுக உழைப்பு உள்ளது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, மனம், சொல், செயல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை கூட யாரையுமே துக்கப்படுத்துவது இல்லை. தந்தை வந்திருப்பதை சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்கு. நீங்கள் கூட யாருக்குமே எந்த விதத்திலும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை கூட யாரையுமே துக்கப்படுத்துவது இல்லை. தந்தை வந்திருப்பதை சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்கு. நீங்கள் கூட யாருக்குமே எந்த விதத்திலும் துக்கம் கொடுக்க கூடாது. அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. மனதின் அளவில் கூட வரக்கூடாது. ஆனால் அந்த நிலை கடைசியில் இருக்கும். கொஞ்ச நஞ்சம் கர்மேந்திரியங்கள் மூலம் ஏதாவது தவறு ஏற்படுகிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இருந்தீர்கள், மற்றவர்களையும் சகோதர ஆத்மா என்று பார்த்தீர்கள் என்றால் பின் யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டீர்கள். சரீரத்தையே பார்க்கவில்லை என்றால் எப்படி துக்கம் கொடுப்பீர்கள்? இதில் மறைமுகமான உழைப்பு உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட், 5 தத்துவங்கள் எப்படி இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நான் 5 தத்துவங்களுக்கும் நன்மை செய்கின்றேன். அங்கு எந்த ஒரு பொருளும் கஷ்டம் கொடுப்பதே இல்லை. இங்கோ சில சமயம் புயல், சில சமயம் குளிர், சில சமயம் ஏதாவது ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அங்கோ எப்பொழுதுமே வசந்த காலமாக இருக்கும். துக்கத்தின் பெயரே இருக்காது. அது இருப்பதே சொர்க்கம் என்று பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், சத்கதி துர்கதி பற்றியும் விஷ்ணுவை எங்கு காண்பித்திருக்கின்றார்கள் என்றும் பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு சத்கதி ஆகிவிட்டது என்றால் பின் ஞானத்தின் அவசியம் இருக்காது. துர்கதி ஆவதே இல்லை. சத்யுகத்திற்கு சத்கதி என்று கூறப்படுகின்றது. இங்கு இருப்பது துர்கதி. ஆனால் நாம் துர்கதியில் இருக்கின்றோம் என்பது கூட யாருக்குமே தெரியாது. தந்தைக்கு லிபரேட்டர், கைடு, படகோட்டி என்று பாடப்படுகின்றது. விகார கடலில் இருந்து எல்லோருடைய படகையும் கரையேற்றுகின்றார். அதற்கு பார்க்கடல் என்று கூறுகின்றார்கள். விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கின்றார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பாடலாகும். பெரிய பெரிய குளங்கள் உள்ளன. அதில் விஷ்ணுவின் பெரிய சிலைகளை காண்பிக்கின்றார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்ரீநாத் ஜெகநாத் கோவில்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, ஸ்ரீநாத் துவாரகைக்கு செல்லுங்கள். அங்கு நெய்யால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. நெய் கிணறுகளே அமைக்கப்பட்டுள்ளன. சாப்பிடுவது பின்பு யார்? பூசாரி. ஸ்ரீநாத் மற்றும் ஜெகநாத் இருவரையுமே கருப்பாக ஆக்கிவிட்டுள்ளார்கள். ஜெகநாதரின் கோவிலில் தேவதைகளின் ஆபாசமான சிலைகளை சித்தரித்து இருக்கின்றனர். அங்கு சாதத்தினை அண்டாக்களில் சமைக்கின்றார்கள். அது வெந்துவிடும் பொழுது 4 பாகங்களாக ஆகிவிடுகின்றது. சாதத்தை மட்டுமே படைக்கின்றார்கள். ஏனெனில் இப்பொழுது சாதாரணமாக இருக்கின்றார்கள் இல்லையா என்று பாபா ஸ்ரீநாத் ஜெகநாத் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீங்கள் எல்லையில்லாத தந்தையின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நீங்கள் இந்த கடைசி பிறவில தூய்மையாக ஆனீர்கள் என்றால் தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். பாபா நிறைய பேருக்கு புரிய வைக்கிறார். ஒரு சிலரோ நாங்கள் அவசியம் தூய்மையாக ஆகிவிடுவோம் என்று சற்றென்று கூறிவிடுகின்றார்கள். தூய்மையாக இருப்பது நல்லதுதான். குமாரி தூய்மையாக இருக்கும் பொழுது எல்லோருக்கும் அவருக்கு தலைவணங்குகின்றார்கள். திருமணம் செய்து கொண்டார் என்றால் பூசாரி ஆகிவிடுகின்றார். எல்லோருக்கும் தலைவணங்க வேண்டி வருகின்றது. எனவே தூய்மை நல்லது தானே. தூய்மை இருக்கின்றது என்றால் சுகம், சாந்தி இருக்கின்றது. எல்லாமே தூய்மையை பொறுத்ததாகும்னு பாபா சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு மகாராஜாவின் அரண்மனைகளிலும் அவசியம் கோவில் இருக்கும். அது கூட ராதே கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணன் அல்லது ராமர் சீதையினுடையதாகத்தான் இருக்கும்.
தற்சமயத்திலேயோ கணேசர், அனுமார் ஆகியோருக்கும் கூட கோவில் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நவயுகத்தில் உள்ள பயில்வான்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இப்பொழுதோ எவ்வளவு பிரிவுகள் உள்ளன. தண்ணீருக்காக, பூமிக்காக சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. அவரவர்களுடைய மாநிலங்களை பராமரித்து கொண்டே இருக்கின்றார்கள். செய்யவில்லை என்றால் சிறுவர்கள் கல்லால் அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நவயுக இளைஞர்கள் பயில்வான்களாக ஆகி பாரதத்தை காப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆக அந்த பயில்வான் தன்மையை இப்பொழுது காண்பித்து கொண்டே இருக்கின்றார்கள். உலகத்தின் நிலைமையை பாருங்கள், எப்படி இருக்கின்றது. ராவண ராஜ்யமாக இருக்கின்றது இல்லையான்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், லௌகீக மற்றும் பரலௌகீக தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு ஆஸ்தி லௌகீக தந்தை மற்றும் பரலௌகீக தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. அலௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. இவரோ தரகர் ஆவார். இவருடைய ஆஸ்தி கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியது இல்லை. என்னிடம் இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நான் கூட படிக்கின்றேன். ஆஸ்தி இருப்பதே ஒன்று எல்லைக்குட்பட்டது, மற்றொன்று எல்லையில்லாத தந்தையினுடையது. பிரஜாபிதா பிரம்மா என்ன ஆஸ்தி அளிப்பார்னு பாபா சொல்லி இருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.